ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றக்கு ஸ்ரீலங்கா அரசை கொண்டு செல்க, மனிதுரிமைகள் பேரவைக்கு தமிழ் தரப்புகள் கடிதம். இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்கும் செயல்முறை ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் எதிர்வரும் அறிக்கையில் இந்த உள்ளடக்கம் இடம்பெற வேண்டும். இவ்வாறு வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த தமிழ் தரப்புகள் வலியுறுத்தியுள்ளன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வு செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ளது. இதை முன்னிட்டு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், மதகுருமார்கள், 115 சிவில் சமூக அமைப்பினர்கள் ஒன்றிணைந்து மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். அந்த கடிதத்திலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டர்க்குக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தின் உள்ளடக்கத்தின்படி, உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் கடந்துள்ளன. எனினும் இலங்கையில் உண்மையான பொறுப்புக்கூறல் இடம்பெறவில்லை என்பதை உணர்ந்து 60வது கூட்டத்தொடரில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என குறித்த கடிதத்தின் மூலம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்கும் செயல்முறையை தாமதமின்றி முன்னெடுக்க வேண்டும் என்பதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் தமது அறிக்கையில் உள்ளடக்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதிய அரசாங்கத்தின் உள்ளக பொறிமுறை என்ற விடயத்தை முற்றாக எதிர்ப்பதாகவும் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உள்நாட்டு பொறிமுறை என்ற அடிப்படையில் சுயாதீன அரச வழக்கு தொடர் அலுவலகத்தை ஸ்தாபிக்கும் தீர்மானமானது விதத்திலும் பொருத்தமற்ற ஒன்றாகும் எனவும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மாகாண சபைகளுக்கு அதிகாரங்களை வழங்காமல் விமர்சிப்பதை ஏற்க முடியாது, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ தெரிவிப்பு. மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிர்வதன் முழுமையான முறையாக பகிர வேண்டும். அதிகாரங்களை முறையாக பகிராமல் மாகாண சபை முறைமை தோல்வியடைந்துள்ளது என கூறுவதை ஏற்க முடியாது. இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, மாகாண சபை முறைமை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் பல தனிநபர் பிரேரணைகளை முன்வைத்துள்ளேன். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான அவசியம் அரசாங்கத்துக்கு காணப்படுகின்ற நிலையில் அரசாங்கம் பொறுப்பற்ற வகையில் செயல்படுவதை அவதானிக்க முடிகிறது. 2013ஆம் ஆண்டுக்கு பின்னர் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. இதற்கு 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் தான் பொறுப்பு சொல்ல வேண்டும். வலது கையால் வழங்கிய அதிகாரத்தை இடது கையால் பறிக்கும் நிலைக்கு மாகாண சபை தள்ளப்பட்டுள்ளது. மாகாணங்களுக்கு குறித்தான அதிகாரங்களை ஜனாதிபதி தனது நிறைவேற்று அதிகாரத்தினூடாக பறித்தெடுத்துள்ளார். சுகாதாரம், கல்வி மற்றும் நிர்வாக கட்டமைப்பில் இந்த நெருக்கடி நிலைமை காணப்படுகின்றது. மாகாணங்களுக்குரிய விடயதானங்கள் பலவந்தமான முறையில் மத்திய அரசுக்கு மீளப் பெறப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, செம்மணி புதைகுழியில் மேலும் 5 எண்பு தொகுதிகள். அரியாலை செம்மணி மனித புதைகுழியில் நேற்று இடம்பெற்ற அகழ்வு பணிகளின் போது மேலும் 5 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வின் 30ஆம் நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதன்போதே மேலும் 5 எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன்படி இதுவரை அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 135ஆக அதிகரித்துள்ளது. நேற்று மேலும் 6 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 126ஆக அதிகரித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, செம்மணியில் நேற்று ஜிபிஆர் ஸ்கேனிங், இன்றும் பணிகள் தொடரும். சித்துபாத்தி இந்து மயானத்தில் தரையை ஊடுருவும் ராடார் அமைப்பின் மூலம் ஸ்கேன் செய்யும் நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. சித்துபாத்தி இந்து மயானத்தில் மேலதிகமாக புதைகுழிகள் இருக்கின்றனவா என்று அறிவதற்காக தரையை ஊடுருவும் ராடார் அமைப்பின் மூலம் ஸ்கேன் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதற்கான இயந்திரமும் தொழில்நுட்ப உதவிகளும் கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட நிலையில் இந்த பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இன்றும் இந்த பணிகள் தொடர்புள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆய்வில் கண்டறியப்பட்ட விடயங்கள் தொடர்பில் விரைவில் அறிவிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, செம்மணி சான்று பொருள்கள் இன்று மக்களின் பார்வைக்கு. யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழியில் இருந்து இதுவரை மீட்கப்பட்ட சான்று பொருள்கள் இன்று மக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட உள்ளன.
யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலை விசாரணை பிரிவால் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரத்துக்கு அமைய செம்மணி புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட புத்தகப்பை, சிறுவர்களின் காலணிகள், குழந்தையின் பாலூட்டும் போத்தல், வளையல்கள் உள்ளிட்ட 54 சான்றுப்பொருள்களையும் பொதுமக்களின் பார்வைக்காக வைத்து அடையாளப்படுத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. இதன்படி இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 1:30 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை இந்த சான்றுப்பொருட்களை அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் பார்வையிட முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்பிய கடிதத்தில் குளறுபடி, பொது அமைப்புகளின் பெயர்கள் அனுமதி இல்லாமல் பயன்பாடு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் தரப்புகளின் பெயரால் அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் தமது பெயர்கள் முறையான அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று பல்வேறு அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வை முன்னிட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளருக்கு தமிழ் தரப்புகளால் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கடிதத்திலேயே ஜாழ் ஊடக அமையத்தின் பெயர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் பெயர்கள் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஓர் அமைப்பாக செயற்பட்டு பின்னர் 2, 3 அமைப்புகளாக பிளவடைந்த அமைப்புகளில் ஏதாவது ஒரு தரப்பினரிடம் அனுமதியை பெற்றுவிட்டு பெயர் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. தமது பெயரை அனுமதியேற்று பயன்படுத்தியமை தொடர்பில் ஜாழ் ஊடக அமையத்தினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு கண்டனம் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புலம்பெயர் புலிகளால் மஹிந்தவுக்கு ஆபத்து, பூச்சாண்டி காட்டுகிறார் சாகர. புலம்பெயர் புலிகளால் மஹிந்த ராஜபக்ச இலக்கு வைக்கப்பட்டுள்ளார். அவர்களின் வேண்டுகோளுக்கு அமையவே மஹிந்தவின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அரசாங்கத்தால் நீக்கப்படுகின்றன என்று பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர ஆரியவசம் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் தயாராகி வருகின்றது. இதற்குரிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அரசியல் பழிவாங்கல்கள் மற்றும் குரோத நோக்கு என்பவற்றின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதிக்குரிய சலுகைகள் தற்போது அரசாங்கத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புலம்பெயர் புலிகளின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தான் அரசாங்கம் செயல்படுகின்றது. அரசாங்கத்தின் இந்த முடிவால் எதிர்காலத்தில் போர் ஏற்பட்டால் கூட முதுகெலும்புடன் செயற்படக்கூடிய தலைவர் உருவாவதை தடுக்கும் நோக்கமும் இதன் பின்னணியில் உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஜாழ் நூலகம் எரிப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு, பிரதமர் ஹரணி தெரிவிப்பு. ஜாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது ஈடு செய்ய முடியாத இழப்பு என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் ஜாழ்ப்பாண நூலகத்துக்கு கண்காணிப்பு விஜயம் செய்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், புதிய அரசாங்கத்தின் கீழ் ஜாழ்ப்பாண நூலகத்தை அபிவிருத்தி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஜாழ்ப்பாண நூலகத்தில் இருந்ததை போன்று வேறெங்கும் நூல்கள் இருக்கவில்லை எனவும், கடந்த காலத்தில் நூலகம் தீயிட்டு எரிக்கப்பட்டமையை ஏற்றுக்கொள்ள முடியாதெனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மீட்கப்பட்ட பொருள்களை அடையாளம் காண உதவுங்கள். செம்மணி புதைகுழியில் மீட்கப்பட்ட பொருள்களை அடையாளம் காண உதவுங்கள் என காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக ஆஜராகும் சட்டத்தரணி ரணிதா கோரிக்கை முன்வைத்துள்ளார். நேற்று செம்மணி புதைகுழியின் அகழ்ப்பணிகள் 30வது நாளாக நடைபெற்றது. இதன்போது கருத்தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மீட்கப்பட்ட எலும்புக்கூழ்களுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பொருள்களை அடையாளம் காண்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பதால் இன்றைய தினம் குறித்த பொருட்களை அடையாளம் காண்பதற்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் அவர்கள் வந்து பொருட்களை அடையாளம் காண முன்வர வேண்டும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, செம்மணியில் சிஐடியிடம் உறவுகள் வாக்குமூலம். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடம் நேற்று வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் தற்போது கையாளப்பட்டு வரும் நிலையிலேயே இந்த வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. செம்மணி புதைகுழி அகழ்வு இடம்பெறும் இடத்தில் வைத்தே வாக்குமூலம் பெறும் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, சோமரத்ன மனைவியின் கடிதம் செம்மணி வழக்கின் புதிய திருப்பம், நடவடிக்கை எடுப்பாரா ஜனாதிபதி, மெனோ எம்பி கேள்வி. செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் லான்ஸ் கோப்ரல் சோமரத்னவின் மனைவி சாட்சியமளிக்க தனது கணவன் தயார் என ஜனாதிபதி அன்ரவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இன்று இந்த கடிதம் ஜனாதிபதி அன்ரோ மானசநாயக்கவின் நீதிமன்றில் உள்ளது.
நடவடிக்கை எடுக்க அனுர அரசு முன்வர வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கிரிசாந்தி குமாரசுவாமி படுகொலை குற்றவாளியான லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி திருமதி விஜய விக்ரம ஜனாதிபதி அன்ருகுமாரவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதன் நகல்களை பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கும் அனுப்பியுள்ளார். ஐநாவுக்கும் அனுப்பவுள்ளார். இக்கடிதத்தில் அவரது கணவர் அவரிடம் கூறிய சில விடயங்களை அவர் எழுதியுள்ளார். கிரிசாந்தி குமாரசுவாமி மட்டுமல்ல, இன்னமும் பல நூற்றுக்கணக்கானோர் கொலை செய்யப்பட்டனர். இதை நான் 1998ஆம் வருடமே என் சாட்சியத்தில் சொன்னேன். இன்று 5 அல்லது 6 மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நான் சொன்னது உண்மையாகிவிட்டது. மொத்தமாக 250 முதல் 300 பேர் வரை சித்திரவதைக்கு உள்ளாகி கொன்று புதைக்கப்பட்டார்கள். இன்று தண்டனைக்கு உள்ளாகியிருக்கும் நானும் ஏனைய நால்வரும் மட்டும் இத்தனை பேரை கைது செய்து சித்திரவதை செய்து கொன்று குழிவெட்டி புதைக்க முடியுமா? ஜாழ்ப்பாணத்துக்கு செல்லும் பிரதான சாலையில் அமைந்துள்ள செம்மணி காவல் சாவடியில் பகல் நேரங்களில் அடையாளம் காட்டப்படுவோர் உடன் கைது செய்யப்பட்டு இராணுவ வாகனத்தில் ஏற்றப்பட்டு 7ஆம் இராணுவ படை தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணை என்ற பெயரில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டு சடலங்களாக இரவு மீண்டும் செம்மணி காவல் சாவடிக்கு கொண்டு வரப்படுவர். மேலதிகாரிகளின் கட்டளைப்படி நாம் அந்த சடலங்களை அங்கே புதைப்போம். தொடர்ந்து புதைத்தோம். இதுதான் நடந்தது. கொலை செய்த மேலதிகாரிகள் தப்பிவிட்டனர். புதைத்த நாம் தண்டனைக்குள்ளாகியுள்ளோம். சில மேலதிகாரிகள் கைதாகி வழக்கு தொடரப்பட்டு பின் அந்த வழக்கு நின்று போய்விட்டது. அதிகாரிகள் தப்பிவிட்டார்கள். நாம் அகப்பட்டுள்ளோம். இது அநீதி. சர்வதேச விசாரணை நடக்கும் பட்சத்தில் நான் சாட்சியம் அளித்து குற்றம் இழைத்த அதிகாரிகளின் பெயர்களை வெளிப்படுத்த தயாராக உள்ளேன். இவ்வாறு லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அவரது மனைவி விஜய விக்ரம மூலம் இவ்வாறு கூறியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக உள்ளக விவகாரத்தை சர்வதேசத்திற்கு கொண்டு செல்லும் முயற்சி இது. சோமரத்ன ராஜபக்ச மனைவியின் கடிதம் தொடர்பில் அச்சத்தில் அலரும் சரத் வீரசேகர. கிரிசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்சவுக்கு உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இவ்விவகாரத்தை ஜனாதிபதி ஆணைக்குழு நியமித்து விசாரணை செய்வது சிக்கல் நிலையை ஏற்படுத்தும் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஜாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிரிசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி விஜய விக்ரம ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். இலங்கையின் உள்ளக விவகாரத்தை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்லும் ஒரு உத்தியாகவே இவ்விடயம் பயன்படுத்தப்படுகிறது. சர்வதேச கட்டமைப்புக்கு செல்வதற்கு முன்னர் தேசிய நீதி கட்டமைப்பை நாடலாம் என்றும் குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினகோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினகோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உயிருக்கு ஆபத்தா, எம்மிடம் முறையிட்டால் முடிந்ததை செய்வோம். சோமரத்ன ராஜபக்சவுக்கு அச்சுறுத்தல் இருந்து அது தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறையிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகளை நேற்று பார்வையிட்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளிடம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்பட்டால் அதில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிரிசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ள நிலையில் சோமரத்ன ராஜபக்சவுக்கு ஏதேனும் உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் நடவடிக்கை எடுக்கப்படுமா என ஊடகவியலாளர்களால் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளிக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்த அவர்கள் இது குறித்து தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் இது தொடர்பாக நாமும் பத்திரிகை ஊடாக அறிந்தோம். அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்படுமாக இருந்தால் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதனை மனித உரிமைகள் ஆணைக்குழுவாக நாம் செய்வோம் என்றனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புலிகள் இல்லாதது துளிர்விட்டு போச்சு, மன்னாரில் காற்றாலை அமைக்க அனுமதியோ. மன்னார் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் காற்றாலை திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என
வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். மன்னார் நகரில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற காற்றாலை திட்டத்திற்கு எதிரான எதிர்ப்பு நடவடிக்கையில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த காற்றாலை திட்டம் கனிய மணல் திட்டம் என எமது மக்களுக்கு மிக மோசமான செயற்பாடுகளை முன்னைய அரசாங்கங்கள் மேற்கொண்டு வந்தன. இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கமானது மக்களின் நன்மை கருதி இத்தகைய காற்றாலை மற்றும் கனிய மணல் திட்டங்களுக்கு எதிராக செயற்படுவார்கள் என்று மக்கள் எதிர்பார்த்திருக்கையில், இந்த அரசாங்கமும் இத்தகைய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய திட்டங்களுக்கு ஆதரவாக செயற்படுவதை அவதானிக்க முடிகின்றது. குறிப்பாக மக்களின் அனுமதியின்றி விருப்பமின்றி இத்தகைய காற்றாலை திட்டங்கள் அமுல்படுத்தப்படாதென மாவட்ட மற்றும் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் உட்பட பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் தற்போது மக்கள் அனுமதிக்காத, மக்கள் விரும்பாத இந்த காற்றாலை திட்டத்தை இங்கு மன்னாரில் அமல்படுத்துவதற்கு முனைகின்றனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இந்தியாவுடனான ஒப்பந்தங்களை ரத்து செய்ய கோரிய 7 மனுக்கள் தள்ளுபடி. இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையில் அண்மையில் கையெழுத்திடப்பட்ட 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட 2 அடிப்படை உரிமை மனுக்களை உயர்நீதிமன்றம் நேற்று திங்கட்கிழமை விசாரணையின்றி தள்ளுபடி செய்துள்ளது. நீண்ட பரிசீலனைக்கு பின் உயர்நீதிமன்ற நீதியரசர்களான அச்சல வெங்கப்புலி மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தின் தலைவர் கலாநிதி குணதாச அமரசேகர் உள்ளிட்ட குழுவினரால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுவில் சட்டமாதிபர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இலங்கையின் அரசியலமைப்பு மற்றும் சர்வதேச சட்டத்துக்கு முரணானவை என்று மனுதாரர்கள் வாதிடுகின்றனர். புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் உள்ளடக்கங்கள் குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படவில்லை என்றும், இது அரசியலமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்ட உரிமைகளை மீறுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இலங்கையின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும், அதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் அதில் கையெழுத்திடுவது சட்ட மீறலாகும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணிலின் செயலாளரிடம் 6 மணி நேரத்திற்கு மேலாக சிஐடி விசாரணை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளர் ஸ்டாண்ட்ரா பெரேரோ நேற்று திங்கட்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டதை அடுத்து 6 மணித்தியாலங்களுக்கு மேலாக அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தின் நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு விஜயங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவே வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. 2023 செப்டம்பர் 13 முதல் 2023 செப்டம்பர் 24ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட 4 வெளிநாட்டு விஜயங்கள் தொடர்பில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த விசாரணைகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.